ஒரு ஊரில் இளம் வயதுடைய திருடன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய பாட்டியுடன் அந்த ஊரில் வசித்து வந்தான். ஒரு நாள் அந்த இளம் திருடனுடைய பாட்டி அவனிடம், என்னுடைய அன்பான பேரனே, நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவே மாட்டாயா? நான் உன்னை நினைத்து வேதனையுடன் மகிழ்ச்சியற்ற மூதாட்டியாகவே இறக்கப் போகிறேன். நீ குடிக்கிறாய், நீ சூதாடுகிறாய், நீ திருடுகிறாய், நீ பொய் சொல்கிறாய், நீ உன் வழிகளை மாற்றிக்கொள்ளவே மாட்டாயா என்று அவனிடம் கேட்டாள். அதற்கு அந்த இளம் திருடன் அவனுடைய பாட்டியிடம், எப்படி பாட்டி, நான் என் வழிகளை மாற்றிக்கொள்ள முடியும்? நான் என்னுடைய வறுமையை மறக்கவே குடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சில இன்பங்கள் வேண்டும் என்பதற்காகவே நான் சூதாடுகிறேன். மேலும் நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே நான் திருடுகிறேன் என்றான். இதை கேட்ட அவனுடைய பாட்டி அவனிடம், அப்படியானால் குறைந்தது நீ செய்யும் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது மாற்றிக்கொள் என்றாள். அதை கேட்ட அந்த இளம் திருடன் சற்று யோசித்தான். பின் அவன் தன்னுடைய பாட்டியிடம், மிகவும் நல்லது பாட்டி, நீங்கள் வற்புறுத்தி கேட்பதால் இனிமேல் நான் பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்கிறேன். இந்த கணத்தில் இருந்து நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்றான். இப்போது அந்த நகரத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பலமிக்க பணக்கார ராஜாவாக இருந்தார். ஆனாலும் அவருடைய அமைச்சர் அவரிடம் ஒருபோதும் உண்மையை பேசுவதே இல்லை. அதனால் அந்த ராஜாவால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. அந்த ராஜா உண்மையிலேயே தன் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விரும்பினார். அதனால் அந்த ராஜா ஒரு நாள் பிச்சைக்காரனைப் போல மாறு வேடம் போட்டுக்கொண்டு அந்த நாட்டில் உலா வந்தார். அப்போது ஒரு தெருவில் நின்று கொண்டிருந்த அந்த இளம் திருடனை இந்த ராஜா சந்தித்தார். அவனிடம் சென்ற ராஜா, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று அந்த இளம் திருடனை பார்த்து கேட்டார். அப்போது அந்த இளம் திருடன் பேச ஆரம்பித்த போது அவன் தன்னுடைய பாட்டிக்கு கொடுத்த வாக்குறுதி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் அவனுடைய வாயில் இருந்து உண்மை மட்டுமே வெளியே வந்தது. அந்த இளம் திருடன் மாறுவேடத்தில் இருந்த ராஜாவிடம், அதை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? நான் ராஜாவின் அரண்மனைக்கு செல்கிறேன். அங்கு சென்று என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருட்களை திருடப் போகிறேன் என்றான். இதை கேட்ட அந்த ராஜா பலமாக சிரித்தார். பின் அந்த ராஜா அந்த இளம் திருடனை பார்த்து, அப்படியானால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று அவனிடம் கூறினார். பின்னர் அந்த ராஜா அந்த இளம் திருடனை பல தெருக்கள் வழியாக நடந்தே அழைத்து சென்றார். கடைசியில் அவர்கள் இருவரும் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ஒரு அரண்மனையின் வாசலில் வந்து நின்றார்கள். அதன் பின் மாறுவேடத்தில் இருந்த ராஜா அந்த இளம் திருடனிடம் கூறினார், இப்போது காவலர்கள் தங்கள் பணியை மாற்றுவதற்காக சற்று இடைவெளி விடுவார்கள். அப்போது நீ சிம்மாசனம் இருக்கும் அறைக்கு செல். அங்கு அரியணைக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியின் உள்ளே இருந்து உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும் என்றார். அதன்படியே அந்த இளம் திருடனும் காவலர்களை தாண்டி மெதுவாக அரண்மனைக்கு உள்ளே சென்றான். திருடுவதில் மிகவும் திறமைசாலி அந்த இளம் திருடன். அதனால் அவன் சிம்மாசன அறைக்கு எளிதாக சென்றான். அங்கு அரியணைக்கு கீழே அவன் ஒரு வெள்ளி பெட்டியை பார்த்தான். உடனே அவன் அந்த வெள்ளி பெட்டியை எடுத்து அதை திறந்தான். அதில் 3 மிகப்பெரிய மின்னும் வைரங்கள் இருந்தன. அந்த 3 வைரங்களையும் எடுத்து தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான் அந்த இளம் திருடன். பின்னர் அவன் சற்று யோசனையாக தயங்கி நின்றான். அதன் பின் அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான், இந்த 3 வைரங்களை வைத்துக்கொண்டு நான் என் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பணக்காரனாக ஆகிவிடுவேன். இந்த 3 வைரங்களுமே எனக்கு தேவையா என்று அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். பின் தனக்குத்தானே பதில் கூறிக்கொண்ட அந்த இளம் திருடன் முதலில் தன் மனசாட்சியிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே அந்த இளம் திருடன் தனக்கு 2 வைரங்கள் மட்டும் போதும் என்று நினைத்தான். அதனால் அவன் மீண்டும் அந்த பெட்டியில் ஒரு வைரத்தை வைத்துவிட்டான். பின் 2 வைரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு காவலர்களை கடந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் அவன். அங்கு அரண்மனைக்கு வெளியில் இருளில் அவனுக்காக காத்திருந்தார் மாறுவேடத்தில் இருந்த ராஜா. பின் அங்கு அரண்மனையில் இருந்து வெளியே வந்த அந்த இளம் திருடனிடம், என்ன நீ தேடி வந்ததை திருடி விட்டாயா என்று கேட்டார் ராஜா.
அதற்கு அந்த இளம் திருடனும் ராஜாவிடம், ஆமாம், நான் 2 வைரங்களை திருடிவிட்டு 1 வைரத்தை அங்கேயே விட்டுவிட்டேன். மேலும் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். நீங்கள் எனக்கு உதவி செய்ததற்காக உங்களுக்கு 1 வைரத்தை தந்துவிடுகிறேன் என்றவன் பிச்சைக்காரரை போல் தோன்றிய ராஜாவிடம் 1 வைரத்தை கொடுத்து விட்டான். அதன் பின் தன் குடிசையை நோக்கி சென்றான் அந்த இளம் திருடன். அந்த ராஜா அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து போனார். அவன் தன் பாட்டியின் எளிமையான சின்னஞ்சிறு குடிசைக்குள் நுழைவதை பார்த்தார் ராஜா. பின் ராஜா தன்னுடைய மாறுவேடத்தை கலைத்துவிட்டு தன் அரண்மனைக்கு திரும்பினார். அடுத்த நாள் காலை அந்த ராஜா தன்னுடைய அமைச்சருக்கு அழைப்பு விடுத்தார். நேற்று இரவு அரண்மனையில் ஒரு திருட்டு நடந்துவிட்டது. உடனே நீங்கள் அதை பற்றி விசாரித்து என்ன திருடப்பட்டது என்பதை கவனியுங்கள் என்று தன்னுடைய அமைச்சருக்கு உத்தரவிட்டார் ராஜா. உடனே அமைச்சரும் சிம்மாசன அறைக்கு நேரடியாக சென்றார். அவர் அங்கிருந்த வெள்ளி பெட்டியை வெளியே எடுத்து அதை திறந்து பார்த்தார். அதில் 1 வைரம் இருப்பதையும் கண்டார் அமைச்சர். வித்தியாசமான நிகழ்ச்சி இது. புதையல் திருடு போயிருக்கிறது. ஆனால் இந்த பெட்டியில் இருந்த எல்லாமே திருடப்படவில்லை. இப்போது அந்த அமைச்சர் சுற்றும் முற்றும் பார்த்தார். பின் அவர் சிரித்தபடியே அந்த 1 வைரத்தை எடுத்து தன் சட்டை பைக்குள் மறைத்து வைத்து கொண்டார். மேலும் இது யாருக்கு தெரிய போகிறது என்றும் அமைச்சர் எண்ணிக்கொண்டார். பின் ராஜாவிடம் சென்ற அந்த அமைச்சர், மன்னரே, பாருங்கள், நம்முடைய புதையல் திருடு போய்விட்டது. இந்த வெள்ளி பெட்டி இப்போது காலியாக உள்ளது என்று கூறினார். அதை பார்த்த ராஜா, ஆம், பெட்டி காலியாகத்தான் உள்ளது. அப்படியானால் அந்த இளம் திருடன் வீட்டிற்கு காவலர்களை அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டார் ராஜா. இப்போது அந்த இளம் திருடன் காவலர்களால் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அங்கு அரண்மனையில் ஒரு தூக்கு மரம் நின்று கொண்டிருந்தது. ஒரு தூக்கு கயிறும் அதில் தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த இளம் திருடனிடம் அமைச்சர், நீ ஏன் இப்படி செய்தாய்? ராஜாவின் புதையலை நீ திருடினாயா? அந்த 3 வைரங்களையும் நீ திருடினாயா என்று கேட்டார். அதற்கு அந்த இளம் திருடன் மிகவும் நேர்மையாக உண்மையை மட்டும் பேசினான். ஆம், நான் திருடினேன். ஆனால் நான் 3 வைரங்களையும் திருடவில்லை. நான் 1 வைரத்தை அந்த பெட்டியிலேயே விட்டுவிட்டேன். நான் 2 வைரங்களை மட்டுமே திருடினேன் என்றான். இதை கேட்ட அமைச்சர் உடனே அவனை நோக்கி, இவன் பொய் சொல்கிறான் என்றார். 3 வைரங்கள் இருக்கும்போது எந்த திருடனாவது 2 வைரங்களை மட்டும் திருடுவானா என்றார். ஆம், அதுதான் உண்மை என்றான் அந்த இளம் திருடன். பின்னர் அவனிடம் அந்த 2 வைரங்களையும் என்ன செய்தாய் என்று கேட்டார் அமைச்சர். மேலும் அந்த வைரங்களை காட்டு என்றார். இப்போது அந்த இளம் திருடன் அவனது சட்டை பையில் கையை விட்டு ஒரே 1 வைரத்தை மட்டும் வெளியே எடுத்தான். இன்னொரு வைரத்தை எனக்கு உதவிய ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டேன் என்றும் கூறினான் அந்த இளம் திருடன். இதை கேட்டதும் அந்த அமைச்சர், மேலும் இவன் பொய் சொல்கிறான். எந்த திருடனாவது தான் திருடியவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்வானா என்றார். இப்போது ராஜா அங்கு பேச ஆரம்பித்தார். ராஜா சொன்னார், இந்த திருடன் சொல்வது உண்மைதான். நேற்று இரவு பிச்சைக்காரன் உடையில் மாறுவேடத்தில் சென்றது நான்தான். உண்மையில் அவன் எனக்கு 1 வைரத்தை கொடுத்தான். ஆனால் இப்போது மீதம் இருந்த 1 வைரம் எங்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம் என்று கூறிய ராஜா, காவலர்களே, என் அமைச்சரின் சட்டை பையில் அந்த இன்னொரு வைரத்தை தேடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த அமைச்சர் இதை மறுத்தார். இருந்தாலும் அவரது சட்டை பைகளில் தேடி மற்றொரு வைரத்தை காவலர்கள் கண்டுபிடித்தனர். இப்போது அரண்மனைக்கு முன் கூடியிருந்த அனைத்து மக்களிடமும் ராஜா, இப்போது என்னை ஏமாற்றிய இந்த அமைச்சரை நான் நம்பியிருந்த இந்த மனிதனை என்ன செய்யலாம் என்று கேட்டார். மக்கள் பார்த்தார்கள். உடனே மக்கள் அமைச்சரை தான் முதலில் தூக்கில் போட வேண்டும், இந்த இளம் திருடனை அல்ல என்று குரல் கொடுத்தனர். ராஜாவும் உண்மையில் அதுதான் சரி என்றார். இப்போது அந்த அமைச்சரை தூக்கு மேடைக்கு அழைத்து சென்றனர். அவரது கழுத்தில் கயிறும் கட்டப்பட்டு அமைச்சர் இறக்க தயாராக இருந்தார். அப்போது உண்மை பேசும் இந்த இளம் திருடனை என்ன செய்யலாம் என்று மக்களிடம் கேட்டார் ராஜா. உடனே, என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்ற மக்கள், இனி இந்த இளம் திருடனை உங்களுடைய புதிய அமைச்சராக ஆக்கிவிடுங்கள் என்றனர். அதை கேட்டு சிரித்த ராஜா, அது அப்படியே ஆகட்டுமாக என்றார்.
இப்போது அந்த இளம் திருடன் ராஜாவின் புதிய அமைச்சராக ஆகிவிட்டான். ஆனால் இந்த கதை இத்துடன் முடியவில்லை. அந்த ராஜாவின் புதிய அமைச்சராக பதவியேற்ற அந்த இளம் திருடன் தன்னுடைய முதல் ஆலோசனையை ராஜாவுக்கு கூறினான். ராஜாவே, தூக்கு மேடை மீது நிற்கும் அந்த மனிதனை பாருங்கள். அவர் ஒரு தவறு செய்துவிட்டார். ஆனால் நானும் பல தவறுகளை செய்துள்ளேன். இப்போது நான் உங்களுக்கு அமைச்சராக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாறிவிடும். நான் என் வறுமையை மறப்பதற்காக இனிமேல் குடிக்க மாட்டேன். இனியும் நான் சூதாட வேண்டிய அவசியமில்லை. இப்போதிலிருந்து என்னுடைய வேலை என் தேசத்தின் நலனுக்கானதாக இருக்கும். நான் ராஜாவுக்கு நல்ல ஆலோசனைகளை மட்டுமே கூற வேண்டும். நான் பணக்காரனாகப் போகிறேன் என்பதால் நான் இனி திருடப் போவதில்லை. நான் ராஜாவுக்கு உண்மையான ஆலோசனையை மட்டும் நிச்சயம் சொல்வேன். அந்த உண்மையான ஆலோசனை என்னவென்றால், இந்த மனிதர் தன்னை தானே திருத்திக் கொண்டு வாழ அவருக்கு இரண்டாவதாக ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எனக்கு எப்படி இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட்டதோ அதை போலவே அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அவரிடம் இருந்து அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் அணிந்திருக்கும் அமைச்சருக்கான ஆடையை அவரிடம் இருந்து அகற்றிவிடுங்கள். அவருடைய அதிகாரம் அந்தஸ்தையும் நீக்கிவிடுங்கள். ஆனால் அவரை ஒரு ஏழை மனிதனாக வாழவிடுங்கள் என்று கூறினான். இதை கேட்டு மனம் மகிழ்ந்த ராஜா அந்த இளம் திருடனை வெகுவாக பாராட்டினார். பின் அவர் தன்னுடைய முன்னாள் அமைச்சரையும் மரண தண்டனையில் இருந்து விடுவித்தார்.